ஏன் வாக்களிக்க வேணும்ன்றதை தாண்டி எதுக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு நீ சொல்றியா? ஆமா, ஏன் கூடாது? எதுக்கு ஏன் கூடாதுன்னு கேக்குறியா? ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற என்ன? அது எப்படி நீங்க டிசைட் பண்ண? அவருக்கு தெரியும், நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? அது தெரியும்ன்றதை டிசைட் பண்றதுக்கு நீங்களும் நானும் முக்கியம் கிடையாது. அதான் தெரியும். அததான் நான் இவ்வளவுதான். ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. யார் இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வேற யாருமே கிடையாது. பெரிய யோக்கிய மாதிரி பேசுவாரு. ஆனா அவர் யோக்கிய சிகாமணிலாம் கிடையாது. அவருடைய வண்டவாளம் என்ன அப்படிங்கறத 2-3 பேர் உண்மையிலேயே ஓப்பனாவே சில மேடைகள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்கலாம் தற்குறிகள், அரசியல் ஞானம் அற்றவர்கள், அரசியல் சூனியமானவர்கள், அவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தி எந்த சிந்தனையும் கிடையாது. சோ இப்போ ஐடி செக்டர்ல படிச்சவங்க எல்லாம் தாவேகா ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே திமுகவினுடைய ஒரு வாயான அண்டா சொல்லிச்சு. அப்போ படித்தவர்கள் தாவேகா ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொரு வாய், திமுகவினுடைய இன்னொரு வாய், அவருக்கு இப்ப கலைஞர் ஏதோ சேனல்ல வேலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க போல ஜேம்ஸ் வசந்தனுக்கு. அப்ப அதனால அவர் பேசித்தானே ஆகணும், அவருக்கு 200 பசிக்கும்ல. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப படித்தவர்கள் அப்படிங்கிறவங்க தாவேகா ஓட்டு போட்டிருந்தாங்க, அவங்க முட்டாள்கள், அவங்க எல்லாம் அரசியல் ஞானமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு செட்டப் பண்றாரு. இப்படி செட்டப் பண்ணி இதுக்கான டிவி டிபேட்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது அவருடைய கார் கண்ணாடி உடைக்கப்படுது. உடனடியா இங்க இருக்கக்கூடிய கொத்தூஸ்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கொத்தூஸ் உங்களை பத்தி தான் பேசுறேன், எதுவும் தெரியாம பேசக்கூடாது. கொத்தூஸ்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தாவேகாவினுடைய தற்கொலைகள் பாருங்க, ஜேம்ஸ் வசந்தனுடைய கண்ணாடி உடைச்சிட்டாங்க. சோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் எதிரி இவங்க எல்லாம். அரசியலை பத்தி பேசினாலே, யாராவது விஜய் அவர்களை பத்தி எதிர்த்து பேசினா கார் கண்ணாடி உடைக்கிறாங்க, இவங்க எல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பிம்பத்தை கட்டி அமைத்தார்கள். நானும் யோசிச்சேன், என்னடா கார் கண்ணாடி உடைச்சிருக்காங்களே, யார் உடைச்சிருப்பா? ஆனா இவங்க எல்லாம் தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு காவல்துறை ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு வீட்டுக்கு முன்னாடி காரை கொண்டு நிப்பாட்டியிருக்காரு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க, குடியிருக்கிறவங்க, உண்மையான ஓனர்ஸ், அங்க ஒரு பெண் அந்த வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு இவன் என்ன செஞ்சிருக்கான், கேட்டை மறைச்சிட்டு காரை நிப்பாட்டியிருக்கான். இப்படி காரை நிப்பாட்டினோன்னு அந்த ஓனருக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்திருக்கு. அது எப்பறம் என் வீட்டுக்குள்ள என்னுடைய அம்மாவோ அப்பாவோ தங்கச்சோ யாரோ ஒருத்தவங்க போக முடியல, நீ காரை நிப்பாட்டிருக்குன்னு சொல்லி லைட்டா இப்படி தட்டி இருக்கான், அது உடஞ்சிருக்கு. இதுதான் காரணமே தவிர அதுக்கு பின்னாடி எந்த அரசியல் காரணமும் கிடையாது. வீட்டை மறிச்சு, வீட்டுக்கு போற வழியை மறிச்சு ஒருத்தன் காரை நிப்பாட்டினானா லைட்டா நமக்கு கோபம் வருமா வராதா? அந்த கோபத்தின் வெளிப்பாடு கார் கண்ணாடி உடைக்கப்பட்டுச்சு. ஆனா இதை திமுக, அதை சார்ந்திருக்கக்கூடிய கொத்தூஸ் எந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் தாவேகா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா இதுக்கான ஒரு அஜெண்டாவே மாத்தினாங்க. அதுவும் இப்போது உடஞ்சிருச்சு. ஜேம்ஸ் வசந்தனுக்கு வேற வழியே கிடையாது. ஐயோ பாவம், யார் பத்த பிள்ளை அப்படிலாம் வேண்டாம். இந்த ஜேம்ஸ் வசந்தன் மேல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கோவை மாணவி ஒருத்தவங்க கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க. அதுக்கு காரணமே அந்த மாணவி தான். கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சதுக்கு காரணமே அந்த மாணவி தான். அவங்க ஏன் வெளியில போகணும், அவங்க தனியா ஏன் வெளியில போகணும், இந்த நேரத்துல இரவுக்கு போகணும், சார் ரேப் பண்ணவே வாழ்க்கையை தொலைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி பேசின ஒரு நாய் தான் இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் கருத்து பதிவு பண்றார். நான் சொல்லலைங்க, அவர் சொல்லியிருக்காரு. இதை விட கேவலமாலாம் திட்டிருக்காங்க. அடுத்ததா இவருடைய பக்கத்து வீட்டு 63 வயது பெண்மணியை, யார 63 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை ஆபாசமாக திட்டி சண்டை போட்டதாக இவர் மீது வழக்கு தொடர்ந்து அதுல 2 நாள் உள்ள இருந்து மறுபடியும் ஜாமீனுக்கு வெளியில வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வழக்கு. அடுத்ததா இவருடைய மனைவி இவருக்கு பல்வேறு பெண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளார். இன்னொரு பெண்ணை தன்னுடைய மனைவி என்று சொல்லி இணைந்து வாழ்ந்து வருவதாக அவருடைய மனைவி குற்றம் சுமத்தியிருக்கிறார். இவ்வளவு அசிங்கங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜேம்ஸ் வசந்தன் இன்னைக்கு இந்த சொசைட்டிக்கு பாடம் எடுக்கிறான் பாத்தீங்களா? இதை விட பெரிய கேவலம் வேற எதுவும்